கொஸ்டின். சாரி, ஏற்கனவே நான் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தையா இல்லாம செயல்ல இறங்கி காட்டணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ப்ளீஸ் நல்லது பண்றதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. வாங்க சார். உங்களெல்லாம் அப்புறம் பாக்குறேன். சார், நீங்க கேட்டிருந்தீங்களா கரப்ஷன்ஸ் இல்லாத ஆபீசர்ஸ் வேணும்னு. டிஓஎஸ்பி அனந்த ராகவன் சார். எஸ்ஐ பிரதாப் வர்மன் சார், ப்ளீஸ் கம். சார் வணக்கம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் மந்திரி சபையை நீங்க முழுசா தொடர்வீங்களா? மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 5 வருஷம் நான் இங்க தான் இருக்க போறேன். மீட்டிங் அப்புறம் பேசலாம். மீட்டிங் அப்புறம் பேசலாம். என்னோட பர்சனல் ப்ரொடெக்ஷன்ற பேர்ல நீங்களும் உங்களோட குரூப்பை ஏன் கூடவே இருக்கணும் சார். அது என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் நீங்க கூட இருக்கணும். என்னை விட பெரிய ரேங்க்ல இருக்கிற உங்ககிட்ட தான் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். முன்னாடி என்கிட்டயே நிறைய வாட்டி போராட்டம் பண்ணும்போது லட்டியில பேசிருக்கீங்களா நீங்க? அது இல்ல சார். என்ன நொல்ல சார்? ஒரு ரிக்வெஸ்ட். எஸ். தயவு செஞ்சு என்ன சார்னு கூப்பிடாதீங்க. ஒரு மந்திரி ஆயிட்டேன்றதுக்காக மரியாதை இல்லாம கூப்பிட முடியாது இல்லையா? நான் சார்னு கூட பழகிட்டேன் சார். சார் அப்படிதான் சொல்ல வரும் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். இவங்களோட புது போஸ்டிங் டிஐஜி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ப்ளீஸ் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். ஓகே சார். ஓகே ஷூர் சார். ஹலோ, பவித்ரன் பேசுறேன். நீ உறுதிமொழி எடுக்கிறத டிவியில பார்த்த. ஒரு வாலிபன் ஹோம் மினிஸ்டர். நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. மத்தவங்க முன்னாடி என் மரியாதையை உயர்த்திக்கிறதுக்காக நான் மந்திரி ஆகல. அப்புறம் நான் உன் தங்கச்சி பேர்ல ஒரு எஸ்டேட் வாங்கியிருந்தேன்ல, அங்க தேங்காய் திருட்டு நடக்குது. அந்த ஏரியாவில் திருட்டு அதிகமா இருக்குன்னு ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. நீ ஒரு 10-20 போலீஸ்காரங்களுக்கு ஏற்பாடு பண்ணு. அவங்க காவலுக்கு வந்து நிக்கட்டும். உங்க வீட்டு தேங்காவை பாதுகாக்கிறது இங்க இருக்க போலீஸோட வேலை இல்ல, அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. மிஸ்டர் பௌத்ரன், வேற ஏதாவது சொல்லணுமா? பல செக்ஷன்ல வேலை செஞ்சு பழக்கம் இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் இதான் முதல் தடவை. அவன் சின்ன பையன் சார், அவனுக்கு ஏது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஆட்சி எல்லாம் நம்ம பொறுப்பு தான். ஆமா ஆமா, ஒரே போன் கால் தான். கால் பண்ணாம இருக்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங். இனிமே உங்களுக்கு சுக்கரதசை. அடி வாங்குறது மேலும், காசு வாங்குறது மேலக்காரன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மந்திரியானது மேல தட்டி கொண்டாடணும்னு. உட்காருங்க. அப்பா ஒரு நிமிஷம். ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் போங்க 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 பண்ணுங்க. நல்லா இருங்க. பா அங்க உட்காருங்க. இது மந்திரியோட சேர் தானே. இங்க இருக்க வேண்டிய நாய் இங்க இல்லன்னா கண்ட நாய் வந்து உட்காரும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ஒரு பழமொழி ஐயா, அதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப வருஷமா இந்த நாட்டுக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்களப்பா, கொஞ்சம் ஓய்வெடுங்கப்பா. உடம்பு முக்கியம் இல்ல. சரியா சொன்னீங்க. பையன் ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், நீங்க ஹோம்ல மினிஸ்டரா இருங்க. ஆமா, நான் இப்பதான் ஆபீஸ் வந்தேன். அப்புறம் அப்பா அங்க வருவாரு, கொஞ்ச நாளைக்கு அங்கதான் இருப்பாரு. சந்தோஷம் தானே? அப்பாக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் சமைச்சு கொடுங்க. பால் பாயசம், கொண்டக்கடலைன்னு. வேறனா உங்களுக்கு வீட்லயே ஒரு ஏடிஎஸ் ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். ஏடிஎஸ் அது வந்து வெரி டைம் சரக்கு. குடிச்சிட்டு மாட்டே ஆகட்டுமே, யார் கேட்க போறாங்க? ஏன் சார் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இப்பவே கிளம்புனா மதியானத்துக்குள்ள போயிடலாம். இங்க எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. அப்பா இருந்தாருன்னா வேலையே நடக்காது. என்னெல்லாம் ஆசைப்பட்டாரு, CPU இல்லாத கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிட்டாரு பாவம். சார், கலெக்டர் கோபிநாத் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றா சார். ஓ, வெயிட் பண்ண சொல்லியா சொல்றேன். ஓகே சார். இவர் யாரு? சுவாமிநாதன் ஐயர், MCom LLB என்னோட பி. அப்ப நானு? யோ, நீ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலியா? அப்ப என்னோட போஸ்டிங்? யோ மாக்கா, எங்க அப்பா கிட்ட இருந்து என் பக்கம் கட்சி மாறணும் உடனே நான் எப்படியா நம்புறது? திருப்பி அங்க போனா அங்கேயும் நம்ப மாட்டாங்களே. இட்ஸ் நாட் மை ஃபால்ட். அப்ப நான் என்னதான் பண்றது? தண்டவாளத்துல போடு. ஐயோ, ஹலோ மிஸ்டர் கோபிநாத். ஹாய். நீங்க எங்க? அது மினிஸ்டர் பார்க்க. ஓ, ஐம் சாரி. உங்களோட பிரதர் இன் லா தானே ஹோம் மினிஸ்டர்? நீங்களும் இங்க 3 வருஷமா கலெக்டரா இருக்கீங்க. யா. தூரமா டிரான்ஸ்ஃபர் வரதுக்கு முன்னாடி இங்கேயே ட்ரை பண்ண வேண்டியதானே ஹோம் செக்ரட்டரி ஆக? உண்மையிலே அதுக்காக தான் வந்தேன். ஆனா மச்சான் உள்ள ரொம்ப பிஸியா இருக்காரு. எனிவே, ஓகே தென், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. எவ்வளவு நேரம்? வணக்கம் சார். 2 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். மச்சான் ரொம்ப பிஸி போல. வந்த உடனே இப்படி ஆயிட்டீங்க. மச்சான் இந்த ஃபைல். ஹலோ மச்சான், மாமால வீட்ல. இது ஹோம் மினிஸ்டரோட ஆபீஸ். கால் மீ சார். அப்படிதான் கூப்பிடணும் நான் சொல்ல மாட்டேன் சார். கூப்பிட்டதும் கூப்பிட்டீங்க. கேக் நல்லா இருக்கு, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனிதிங் ஆஃபிஷியல்? நோ சார். Official meeting with the collector scheduled date? Tomorrow 10:30 AM sir. Okay. So see you tomorrow. சார். சார், உங்க மாமனார் இப்ப மந்திரி கிடையாது, மச்சான்.
மச்சான் எப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்க நினைச்சது நடக்காது. நானே இப்பதான் வாங்கி கட்டிக்கிட்டேன். போங்க போங்க, என்ன ஸ்ட்ரிக்ட். Welcome to police conference. Please come. தேங்க்யூ. டேய் மச்சான் வந்துட்டாரு. கங்க்ராட்ஸ் மச்சான். மிஸ்டர் டிஜிபி, Sir, உங்க போலீஸ் ஆஃபீஸர் மினிஸ்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா? Mr. Harshan, don't you know as per protocol you have to salute your superior? Salute the Home Minister. சார் That's it. Keep it up. அண்ணா அம்மா என்னடி? வாப்பா. ஏய் உட்காருங்க. மரியாதைலாம் ஆபீஸ்ல. உன்னை யார் இங்க மதிச்சா? ஓ, பெரிய மந்திரின்னு நினப்பு. சின்ன வயசுல இருந்து நிறைய மந்திரிகளை நாங்களும் பாத்திருக்கோம். அப்பா மந்திரியா இருக்கும் போது வீட்டுல மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து எல்லா வேலையும் போலீஸ்காரங்களை வச்சு பண்ணிருக்கோம். ஆமா தங்கச்சி, அப்பா கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? அப்பா மந்திரி இல்லன்றதுனால இப்ப அவர் மேல கோவப்பட்டா ஒரு மகனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னதான் சொன்னேன். ஒரு 5-6 போலீஸ் கேட்டதுக்கு அவரை நீ அவமானப்படுத்திருக்க. ஓ, ரூட் இந்த பாறை மேல வந்து மோதுதா? ஒன்னு நீ ஞாபகம் வச்சுக்க, உன்னோட மந்திரி பதவி ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனா அவர் எப்பவுமே ஐபிஎஸ் தான் இருப்பாரு. ஐயோ தங்கச்சி, எவ்வளவு பெரிய ஐபிஎஸ் பதவியா இருந்தாலும் ஒரு மந்திரிய பார்த்தா இதோ இப்படிதான் நிக்கணும். அதுதான் பிரச்சனையே. ஏன் டவுட் இருந்தா ஏஎஸ்பி மச்சான் கிட்ட கேளு. பௌத்திரன் மச்சான், வர வர என் தங்கச்சிக்கு எதுக்காக புத்தி மழுங்கிட்டே போதுன்னு தெரியலையே. ஓ, வந்துட்டியா? உங்களதான் தேடிட்டு இருந்தேன். நானும் உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் புருஷன் உன்னை சார்னு கூப்பிடணும், அப்படித்தானே? ஐய என்ன மச்சான், நீங்களா சின்ன பசங்க மாதிரி இவ்வளவு சீப்பா இருக்கீங்க. வெளியே நடக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பொண்டாட்டிங்கிட்ட சொன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். என்ன சொல்றீங்க ஏஎஸ்பி மச்சான்? நான் எதுவும் சொல்லுவேன். ஐயோ, இப்ப எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்களே இங்கேயும் ஒரு கதை இருக்குன்னு. இல்ல என் தங்கச்சிங்க பொண்ணுங்களா இல்ல மச்சானுங்க பொண்ணுங்களா? அப்பா, நீங்களாவது பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல, ஆபீஸ் வேற வீடு வேறன்னு. என்கிட்ட பேசாதடா. என்ன மந்திரி சேர்ல இருந்து எழுப்பிட்டல்ல. உங்களை எழுப்பினது நான் இல்லையே, மக்கள் தானே. இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மக்கள்லாம் சாதாரண இல்ல. என்ன வழக்கு மச்சான், கரெக்ட் தானே? என்ன போறீங்க? நீ மதிய சாப்பிட வருவேன்னு நினைச்சு உனக்கு பிடிச்ச பால் பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதாமா? நீ உக்காருப்பா. அது இங்க உக்காந்தா எனக்கு சாப்பாடு இறங்காதுமா. நான் இந்தியாவோட பிரதம மந்திரி ஆனாலும் எனக்கு சாப்பாடு கிச்சன்ல தான் இறங்கும். அதோட சுகமே தனி. வாங்கம்மா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும். அது நீங்க வந்த உடனே எல்லாரும் உங்களை திட்டி தீர்த்தணும்னு இருந்தாங்க. எல்லாம் வாழை சுருட்டிட்டு போயிட்டாங்க. கலக்கிட்டீங்கன்னு. கலக்கணும். இந்த கஞ்சில இந்த சட்னி ஊறுகாலம் போட்டு கலக்கி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? சாப்பிடுறீங்க? கஞ்சிலன்னு சொல்லி டேய், அடிச்சனா பாரு. சும்மா அம்மா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கிறது? என்னடி உனக்கு காது கேட்கலையா? உன் அண்ணன் கூட இப்படி சிரிச்சு விளையாடுறதுக்கு இதெல்லாம் ஒன்னும் நேரம் கிடையாது. உன் அக்காங்களை பார்த்து கத்துக்க. அவங்க எப்பவும் புருஷன் கூட தான் இருக்காங்க, பார்த்தல? அது எப்படி கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தவங்க தானே எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுனீங்க. கொன்னுடுவேன் உன்னை. மரியாதை குறைவா பேசுனான்னு வச்சுக்கோ. என் மனசை யாராச்சும் கஷ்டப்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் ஓ மேலதான் காமிப்பேன். ஏனுங்க மச்சான், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்ககிட்ட ஏற்கனவே ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். சாப்பிட்டு உனக்கு ஏன் மேல கோவம்னா தைரியம் இருந்தா அதை ஏன் மேல காட்டு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்கூடாதா? என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. கொசு நிறைய இருந்ததுமா, அதை அடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம். குட் நைட்டுங்க மச்சான். நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. நியூஸ் பேப்பர் படிச்சியா? புது உள்துறை அமைச்சரோட ஆர்டர். வைர குறைக்க போலீஸ்காரங்க காலையிலேயே ஓடணுமா? நான் முன்னாடில இருந்தே ஓடுவேன். கடவுளே, குதிரை அடிச்சா கழுத்துக்கு வலிக்குதான். கடவுளே, நான் உங்களுக்குள்ள சொல்ல வரல. என்ன உடம்பு மச்சான், ஒரு நிமிஷம். ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் இல்ல. என்ன பண்றது, உங்களோட கெட்ட நேரம். நான் இங்க உள்துறை அமைச்சரா மாறிட்டேன் இல்ல மச்சான்? மச்சான் டியூட்டி நடுவுல என்ன பார்க்க வேண்டி வரலாம், எனக்கு சல்யூட் அடிக்க வேண்டி வரலாம்.
நீங்க தப்பு பண்ணா உங்களை நான் திட்ட வேண்டியும் வரலாம். அந்த கோத்தை என் தங்கச்சி கிட்ட காட்ட வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதை பார்த்தா நேத்து மாதிரி அறையும் விழலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வானு கூப்பிட்டு அரைஞ்சு கணத்தை படுக்க வைக்கிற இந்த அசிங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ என்ன மாமு மச்சான் இல்ல மச்சான். அதனால நான் காலைல 4 மணிக்கு எழுந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சென்ட்ரல் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆன் டெபுடேஷன். உங்களோட ஆர்டர். நாளைக்கு ஜாயின் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். எந்த ஊருக்கு? பீகார்ல. பீகார்லயா? பீகார் பெஸ்ட் பிளேஸ் மச்சான். நோ, என்னால முடியாது. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாத. என்ன மச்சான் பேசுறீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லாம இருக்கீங்க. இது கவர்மெண்ட் ஆர்டர், அதுவும் மினிஸ்டர் கையால கொடுக்கறது. ஒபே பண்ணிதான் ஆகணும். என்னாச்சு? ஏஎஸ்பி மச்சான மந்திரி மச்சான் பீகாருக்கு தூக்கி அடிச்சிட்டாரு. மந்திரி குடும்பத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காரு. பீகாருக்கா? பீகார் சூப்பர் ஊருமா? இல்ல பீகார்னு சொன்னா அது பிரமாதமான இடம்டி. நீ கவலைப்படாத, நீ சும்மாரு. பயப்பட ஒண்ணு இல்ல சார். அங்க போய் லல்லு பிரசாத் கூட ஒரு டைப் பண்ணிக்கிட்டா குஷால் இருக்காங்களா, குஷால். கடவுளே, குடும்பத்துல ஒருத்தர் மந்திரியானா குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும். ஆனா இது நல்லது நடக்கணுமா? இந்த சிரா குஞ்சு எப்படி இருக்கும்? சிராபுஞ்சி? அட சிரா குஞ்சு பிரமாதமான ஊரு. அங்க ஐஏஎஸ்க்கு என்ன மரியாதை தெரியுமா? வேணா ஒரு டிக்கெட் போடுவோமா? நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு போ. என்னம்மா பயந்துட்டீங்களா? அப்பா பேசாம நாகர்கோயிலுக்கு மாத்திரலாமா? போடா. வாங்க. வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். யாருன்னு தெரியுதா? மெர்சி. மெர்சி வர்கீஸ். இவங்க ஃபேமஸ் பப்ளிக் ப்ராஸ்டியூட். பழைய கேஸ் விட்டுட்டாங்க. இப்ப அப்பாவோட கேஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. புத்தி கிட்டவனே, அவங்கள பத்தி நீ சொல்றதுக்கு அர்த்தம் தெரியாது. விலை மாதம். மேடம் மேடம் மேடம், தெரியாம டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க. இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இருக்கீங்க. அம்மா தங்கச்சி மாதிரின்னு சொல்ல வந்தேன். என்ன இங்க சத்தம்? கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். திருட நீதானா? நான் திருடன் இல்ல, திருடன் கூட இருக்கிறவன். செக்யூரிட்டி, இந்த ஆளை வெளியே தள்ளி கேட்ட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறா. ஐயா உங்க கால பிடிக்கிறாங்க. நாயே, முன்ன மாதிரி என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு. டைம். எவிடன்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் தெளிவா இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செல்போன்ன்றது பெரிய எவிடன்ஸ் கிடையாது. அதுல மத்தவங்களுக்கும் கால் பண்ணலாம், நமக்கும் கால் வரும். ஆனா சாரதாவோட சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அவங்களால மட்டும்தான் கொலைகார சிவனுக்கும் இந்த கொலைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை எதிர்க்கட்சியால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப அவன் நிரபராதின்னா அப்பாவும் நிரபராதி தானே? ஆமா. அப்ப எப்படியாவது சாரதா சாட்சியை நம்ம பக்கம் வர வைக்கணும். அப்பா, நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்களேன். என் வீட்டு வேலைக்காரி பொண்ணியாவ, அவகிட்ட நான் போய் கெஞ்சணுமா? அப்பா, இப்ப நமக்கு தான் தேவைப்படுது. அவ ஏதாவது கேப்பா, அவளுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு வரணும்னு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நேரம் இல்லை. ஆமா, இவளை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்றது இல்லையா? அதுக்கு கல்யாண செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், பையனையும் நானே தேடுறேன். இதை ஜாம் ஜாம்னு திருவிழா மாதிரி கொண்டாடிடுவான். கோபால் பிள்ளை சாரை என்னால் மறக்க முடியுமா? நான் அரசியலுக்கு வந்த புதுசில் என் கையை பிடிச்சி தூக்கி விட்டவர் உன் தாத்தா. அவர் சாக கிடக்கிறப்ப அவருக்கு நான் கொடுத்த வாக்கு இந்த குடும்பத்தை விட்டுற மாட்டேங்கிறது தான். சரி, நான் புறப்படுறேன். நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேன். சாரதா, உனக்கே தெரியுமா, நிரபராதி நானே கேஸில் மாட்டிக்கிட்டேன். அந்த கேஸில் நீ தான் சாட்சி. உன் சாட்சியம் மாறணும். நான் உண்மையை தான் சொல்வேன். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்ச உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு என்னால முடியாது. யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். கொஞ்ச காலம் என் வீட்டுல சோறு தின்னீங்கல்ல, அந்த சோத்துக்கு நன்றியை காட்ட சொல்லுவோம் பொண்ணுகிட்ட. அம்மா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்க எங்க தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கு என் அம்மாவை வேலைக்காரி ஆக்கிறதுக்கு இல்ல, நல்ல வேலை வாங்கி கொடுத்து சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துப்பீங்கன்னு. உங்க வீட்டு புகையில எங்க அம்மாவும் சேர்ந்து வெந்துதான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை நாங்க கேட்டா நீங்க தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நல்லா தான் இருக்கு. நீங்க எப்படி மான மரியாதையோட வாழ்றீங்க நானும் பாக்குறேன். நான் தான்டா. என்னாச்சுப்பா? ஒத்து வரல. இன்னைக்கு நீங்க அவளை தேடி போனீங்க, நாளைக்கு அவ உங்களை தேடி வருவா. நீங்க நிம்மதியா இருங்கப்பா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் தான். பேரு சாரதா. நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா.